விவசாயி ஒருத்தர் தங்கிட்ட இருக்கிற அந்த சாக்கு மூட்டையில தன்னுடைய களஞ்சியத்துக்கு கொண்டு போறதுக்காக தானியங்கள கட்டி எடுத்துட்டு வராரு. சில தானியங்கள் ரொம்ப புழுக்கமா இருக்கு, இருட்டா இருக்கு, ஐயோ! நம்மள சித்திரவதை பண்றாங்களேன்னு சொல்லி, அதில இருக்கிற ஓட்ட வழியா தப்பிச்சு கீழ ரோட்ல விழுந்து குருவிகள் வாயிலயும், எலிகள் வாயிலயும் சிக்கிருச்சு. இன்னும் கொஞ்சம் தானியங்கள் களஞ்சியத்துக்கு வரும்போது, நம்ம எப்படியாவது தப்பிச்சிரணும். இந்த ரூம்ல கொண்டு போய் நம்மள அடைச்சு வச்சுருவாங்களேன்னு சொல்லி, அங்கிருந்து தப்பிக்க பார்த்து களஞ்சியத்தோட தரையில விழுந்து, அதுவும் மற்றவருடைய கால்கள்ல பட்டு மிதிப்பட்டுருச்சு. மத்த தானியங்கள் நம்ம இதே இடத்துல தான் நம்ம வாழப் போறோம், முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி நெனச்சிட்டு இருக்க நேரத்துல, விவசாயி அதை எடுத்து அருமையான ஒரு நிலத்துக்கு கொண்டு போய், அந்த இடத்துல அந்த தானியங்கள விதைச்சாரு. அங்க இருக்கிற காத்தும், அங்க இருக்கிற தண்ணியும் அதுக்கு என்ன பண்ணுச்சுன்னா, நல்ல ஒரு அழகான வளர்ற சூழ்நிலைய கொடுத்துச்சு. நல்ல ஏராளமான விளைச்சல கொடுத்துச்சாம். ஏற்ற காலத்தில தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள்ன்னு சொல்லிட்டு வேதத்தில சொல்லப்பட்டிருக்கு. கடவுளுடைய கரத்துக்குள்ள இருக்கிறதும், அடங்கி இருக்கிறதும் நமக்கு சில நேரங்கள்ல, பல நேரங்கள் மூச்சு முட்டுற மாதிரியும், நம்மள கொடுமைப்படுத்துற மாதிரியும் இருக்கலாம். ஆனா, அத சகித்து கொள்ளும்போது கர்த்தர் ஏற்ற நேரத்தில நம்மளுக்கு என்ன பண்ணுவாருன்னா, நல்ல ஒரு ஆசீர்வாதத்தையும், ஒரு மகிழ்ச்சியையும் கொடுப்பார். அதனால என்னைக்கு சோர்ந்து போகாம அவருடைய கரத்தில அடங்கி இருப்போம். கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். காட் பிளெஸ் யூ.